ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 15/6/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் ஒரு கால்குலேட் கெஸிங் தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா, கால்குலேட் கெஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரெக்டாக டேட்டு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி. சரிங்களா, 10ஆம் தேதி இந்த 932 அப்படி நம்பரு நமக்கு ரிசல்ட் எப்படி வந்துருச்சு அப்படிங்கிறத இதை வச்சு நம்ம எடுக்கலாம். சரிங்களா, 17. ஸோ இந்த 17லேருந்து அப்படியே கிராஸாக பாருங்கள், 17, 20, 73, 90, 96 இதை அப்படியே நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். சரிங்களா, 17, 20, 73, 90, 96. ஸோ நமக்கு 296 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்கு. 296 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்கு. 296. சரிங்களா, ஸோ இந்த 296ல் இந்த இடத்துல இந்த 17க்கு முதல் நாள் ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா அதுக்கு முதல் நாள் ரிசல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 348, 044. இந்த இடத்துல 0 எடுத்துக்கிறோம், இந்த இடத்துல 4 எடுத்துக்கிறோம். ஸோ -4, 04ன்னா -4, 292. ஸோ இதுலேருந்து ஏபிஎஸ்சிபிசி நமக்கு 932ல் நமக்கு 29 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 78. ஸோ இந்த 78லேருந்து பார்த்தோம்னா இந்த 021க்கு நமக்கு ரிசல்ட் வரணும். ஸோ அதுக்கு போட்டு காட்டுறாங்க. 78லேருந்து 82, 84, 04, 38. சரிங்களா, ஸோ இங்கே எப்படி நம்ம கிராஸாக போகிறோமோ அந்த மாதிரி நம்ம வைக்கணும். 78, 82, 82, 4, 48, 294. சரிங்களா, அப்போ 294. இங்கே நம்ம என்ன பண்ணோம், 200 ரிசல்ட் வந்தப்போ நம்ம 04 வந்து மைனஸ் பண்ணோம். சரிங்களா, 296ல் மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணப்போ நமக்கு 292 கிடச்சி, நமக்கு 29 நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு அதே மாதிரி இப்போ இந்த 78லேருந்து அதுக்கு முதல் நாள் ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா 9, 4. அப்போது -94 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 200. அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 02, 21. இதுலேருந்து நமக்கு 21 ரிசல்ட்டு, 02 அப்படிங்கிற நம்பர் பாஸு. இப்போ இந்த ரிசல்ட்டுக்கு போகணும் அப்படின்னா 51, 93, 28, 93, 46. சரிங்களா, அப்படியே கிராஸாக கூட்டுறோம். இப்போ 51 + 93, 51 + 93 + 28 + 93 + 46 நமக்கு டோட்டல் பண்ணால் 311 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வருது. சரிங்களா, ஸோ இங்கே நமக்கு அதுக்கு முதல் நாள் ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா ஏ போர்டும் 0 தான், பி போர்டும் 0 தான். அப்போது 311லேருந்தே நாளைக்கு ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, 311லே நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, 311 பிரித்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 31, 13. சரிங்களா, ஏபிஎஸ்சிபிசியில் 11, 31, 11, 13, 31. சரிங்களா, ஸோ இந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இந்த 311 அப்படிங்கிற நம்பரு பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ அது இல்லாமல் இந்த 021. சரிங்களா, 021 அடிச்சிருக்காங்க. அடுத்த நாள் 311, 021 அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல 021 அப்படியே கீழே 210, 021 வந்திருக்கும். சரிங்களா, ஸோ அதே மாதிரி 311க்கு 113, 03 வரலாம், 03, 03. சரிங்களா, ஸோ 303 இது மாதிரி ரேராக நமக்கு நிறைய டைம் அடிச்சிருக்காங்க. ஸோ சப்போர்ட்டுக்கு இந்த நம்பரை வச்சுக்கோங்க. 303 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒருவேளை நமக்கு எடுக்கிற நம்பர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நமக்கு 29 ஏபி தான் வந்துச்சு, 20 நம்பர் ஏபி தான் வந்துச்சு. ஏபியில் 31 அல்லது 13 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா, சி போர்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி போர்டு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே 1 சொல்லி அடிச்சிருக்காங்க. அதிகபட்சமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு மேலே பாருங்கள் 00 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சேம் நம்பர் அடிக்கும்போது என்ன நம்பர் அடிக்கிறாங்கிறத பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 5 அடிச்சிருக்காங்க. சாரி 3 5 அடிச்சிருக்காங்க. 3 5க்கு மேலே உள்ள நம்பர் 2க்கு 2 அப்படியே அடிச்சிருக்காங்க. ஒன்று அந்த நம்பரை அப்படியே அடிக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நம்பர் குறைச்சி அடிப்பாங்க. சரிங்களா, சேம் நம்பர் அடிக்கும்பொழுது
ஸோ சேம் நம்பரு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 3 0 அடிச்சிருக்காங்க. மேலே 4 அப்படின்னா 4 அல்லது 7 சரிங்களா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 4 அப்படிங்கிற நம்பர் ரிட்டர்ன் வரலாம் சரிங்களா? 4 அப்படிங்கிற நம்பர் வரலாம் அல்லது 1ல் 1 நம்பர் குறைச்சோம்னா 0. ஸோ 314 அல்லது 130 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் 31 11 அப்படிங்கிற நம்பர் ஏபிஎஸ்சிபிசியில் வந்து எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா? 303 சரிங்களா? 303 314 130 அப்படிங்கிற மாதிரி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏபிஎஸ்சிபிசியில் 31 13. ஸோ இந்த நம்பரை வச்சுட்டு நீங்கள் சி போர்டில் வேறு எந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் கெஸ்ஸிங் முடிஞ்சு சரிங்களா? ஸோ வந்து 31 13 அப்படிங்கிற மாதிரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கிராஸாக 5 நம்பர்ஸ் வரணும். 96 90 90 73 மொத்தமாக 5 நம்பர் இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு நாள் கேப் விட்டு நம்ம கரெக்டாக வந்திருக்கு. நடுவுலையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பேட்டர்னில் வருது சரிங்களா? இந்த பேட்டர்ன் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணுறோம். அதுக்கு முத நாளோட ஏ போர்டு அதுக்கு முத நாளோட பி போர்டையும் ப்ளஸ்ஸு அண்டு மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு 246 கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ ஒரு சின்ன உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ 246 ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே இருக்குது. அப்போது 42லேருந்து போகும். 42 87 49 79 17 சரிங்களா? 42 ப்ளஸ் 87 அப்படியே கிராஸாக போகும் சரிங்களா? 42 42 ப்ளஸ் 87 49 79 17 274 அப்படின்னு சொல்லிட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா? இப்போது 274 அப்படின்னு சொல்லி வருது. இந்த இடத்துக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கேன் 42 இந்த மாதிரி ப்ளஸ் பண்ணும்போது அதுக்கு மேலே உள்ள ஏ போர்டு அண்டு பி போர்டு 30ன்னு இருக்குது சரிங்களா? அப்போ மைனஸ் பண்ணோம்னா -30ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். 24 நமக்கு வந்திருக்க நம்பர் ஏபியில் 24. மேக்ஸிமம் ஏபி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வருது. அப்போது ஏபியை மையமாக வச்சு 31 அல்லது 13 ஏபியை மையமாக வச்சு நீங்கள் சி போர்டில் நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் நான் சொல்கிற மாதிரி இந்த 1 சொல்லி பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு ஒரு வேளை நமக்கு மைனஸ் பண்ணி அந்த மணி வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா? இந்த மாதிரி டபுள்ஸ் அடித்தாங்க அப்படின்னா 1 சொல்லி அடித்தாங்கன்னா இது கம்மி பண்ணால் 1 0 சரிங்களா? அப்படி இல்லைன்னா மேலே உள்ள நம்பர் 4 அப்படின்னு பார்த்தீங்களா? அந்த நம்பரை அப்படியே இருக்குவாங்க. இல்லைன்னா அதுக்கு பவர் நம்பரு. ஸோ நீங்கள் சி போர்டில் ஒரு 4 நம்பர் 5 நம்பர் தேர்ந்தெடுத்துட்டு ஏபியில் இந்த 13 31 வச்சு நம்பர்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா? ஸோ இது இல்லாமல் நம்ம கிராஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12க்கு 12 52க்கு 52 அதாவது ஏபி 12க்கு 12ன்னு சொல்லி வச்சுருக்காங்க சரிங்களா? மறுபடியும் நமக்கு 23க்கு ஒரு 23 அப்படிங்கிற நம்பரு வச்சாங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா? 132 கூட வரலாம். ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிஎஸ்சிடியில் 13 31 அப்படிங்கிறது தான் மெயினான நம்பரு. ஸோ நெக்ஸ்ட்டு கால்குலேட்டரில் ஒரு சின்ன பேட்டர்ன் சொல்கிறேன். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஏபிஎஸ்சியில் 13 31 அப்படிங்கிறது எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதுவும் உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம். அந்த 932 கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு வின்னிங்ஸ் வந்துருந்துச்சு ஏபிஎஸ்சிபிஸில் சரிங்களா? ஸோ எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன் பார்த்துக்குங்க. இந்த இடத்துல 93 935 939 ஏபி கரெக்டாக அடிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த 629லேருந்து நமக்கு ஏதாவது நம்பர்ஸ் வரலாம்னு சொல்லியிருந்தோம். 92 அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக வந்துருந்துச்சு சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இங்கே 120க்கு 610 அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 860லேருந்து ஏதாவது 2 நம்பர்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா? 860லேருந்து 2 நம்பர்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் இப்போ மறுபடியும் சொல்கிறேன் அந்த நம்பர்ஸ் தான் எனக்கு ஸ்ட்ராங்கு. ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட்கான நம்பர் தான் சரிங்களா?
இப்போ நமக்கு எல்லாத்துலேயுமே நமக்கு காமனாக 9 அப்படிங்கிறது காமன் சரிங்களா. அப்போது இந்த இடத்துல என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 காமனாக இருக்குது சரிங்களா. இங்கே 9 அப்படிங்கிற நம்பர் காமனாக இருந்துச்சு, இங்கே நமக்கு 0 அப்படிங்கிற நம்பர் காமனாக இருக்குது சரிங்களா. அப்போது நம்ம ஆல் போர்டுக்கு 0 அப்படிங்கிற நம்பர் இந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிசி 32 சரிங்களா. பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 32. ஸோ இது தனியாக பார்த்துக்குங்க. பிசி 32க்கு நெக்ஸ்ட்டு 21 சரிங்களா. ஒரு நாள் கேப் போட்டு இந்த இடத்துல என்ன நம்பர் வரலான்னு பாருங்கள். 32க்கு இந்த இடத்துல 23 இருக்குது. ஒரு நாள் கேப் போட்டு இந்த இடத்துல 21 இருக்குது. ஒரு நாள் கேப் போட்டு இந்த இடத்துல 65ன்னு சொல்லியிருக்கு சரிங்களா. அப்போது 0 அப்படிங்கிற நம்பர் நம்ம காமனாக எடுத்தாச்சு சரிங்களா. இப்போ இங்கே இருக்கக்கூடிய நம்பர் நமக்கு பிசியில் வருது 065 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 065 அல்லது 056. ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 1056 அல்லது 1065 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 130 134 சரிங்களா. ஸோ அந்த நம்பர்ஸை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிஎஸ்சிபிசியில் 1331 அப்படிங்கிற நம்பரு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது இல்லாமல் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை நான் சொல்ல மாட்டேன். 021 சரிங்களா. அந்த 021 நம்ம ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருக்கோம் இந்த பேட்டர்னை. இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 044 இதை டோட்டல் பண்ணால் 8. ஸோ அடுத்து 2 நாள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 அப்படி நம்பர் அடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி அடிக்கிறப்ப அடுத்து 8 நாள் 12க்கு அடுத்த நாளே அடிச்சிருப்பாங்க. இப்போ இந்த 021 டோட்டல் பண்ணோம்னா நமக்கு 3 சரிங்களா. 3 அப்படிங்கிற நம்பரு அடுத்த நாள் அடிச்சிட்டாங்க. இப்போ 311 டோட்டல் பண்ணால் 3 4 5. ஸோ இந்த நம்பர்ஸையும் எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. 135 அப்படிங்கிற நம்பரையும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.